ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிங்களா? வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போயிட்டீங்களா? எல்லாரும் ரிலாக்ஸாக இருக்கிறவங்க ரிலாக்ஸாக இருக்கீங்களா? எனக்கு கண்ணில் கொஞ்சம் பெட்டர், அது நல்லா ஆயிடுச்சு. அது அலர்ஜி தான், ஆக்சுவலி சாப்பிட்ட ஃபுட்டோட அலர்ஜி தான். இப்போ ஆல்ரைட், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, அது ஸ்வெல்லிங் செட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன். நிறையா பேர் என்கிட்ட ரொம்ப நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, நிறையா விஷயங்கள் என்கிட்ட கேட்டு என் மேலே ரொம்ப கன்சர்னாக இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னா, ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்மால் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிக் பாஸ் இந்த வருஷம் ஷோ பார்த்தப்போ நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல. என்ன ஷோ இது, வேஸ்ட், எவ்வளோ கேவலமாக இருக்குது. அங்கே நடந்துக்கிற விஷயங்கள் ஆகட்டும், பேசுகிற பேச்சாகட்டும், அவங்களுடைய பிஹேவியர் வெரி வெரி ஒர்ஸ்டாக இருக்குது. இது எப்படி வந்து சேனல் வந்து இதை வந்து அலோவ் பண்ணிச்சு? ஈவன் அந்த கண்டஸ்டண்ட்டோட இவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்களே, இவங்களுடைய பிஹேவியர்லாம் இப்படி இருக்கு, இவங்களாம் ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க, எப்படி இதை போய் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்க்குறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பீப்புள் கூட அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்கல. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா வருஷமும் ரொம்ப ஹெவியாக அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த வருஷம் அது கூட ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ராப்பராக நடந்தப்போ இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ பேர் ரொம்ப ஹாப்பியாக இல்லை, சூப்பர், இப்போவாது இந்த ஒரு தவறை தட்டி கேட்டாங்களே, இந்த தவறுன்னு நடந்தப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சிங்க? அது தவறுன்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு செயலுக்குரிய ஆப்போசிட் விஷயம் ஒன்று நடந்தது இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறையா பேர் நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்ன யோசிப்போம், எப்போவுமே நமக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் என்ன செஞ்சாலும் எந்த நேரம் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி எனக்கு வந்து அதுக்குரிய சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி சோர்வாயிடுறே, என்னடா இது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம் இல்லையா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், எண்ணங்கள் அப்படிதான் தோணுது. நம்ம என்ன நினைக்கிறோமா, இன்னைக்கு இதை செஞ்சோமா இந்த செகண்ட் அதோட பதில் நமக்கு வந்துடணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பொறுமையா இருந்தாதான் அதோடைய பதில் நமக்கு கிடைக்கும். கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, சரியா? எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அதை எப்படி யூஸ் பண்ணோன்ற அறிவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. சிம்பிளாக என்னன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், நம்ம டிக்கெட் எடுக்கிறோம், அங்கே அவ்வளோ வண்டிகள் நிற்கிது, ட்ரெயின் நிற்கிது. நம்ம எந்த ஊருக்கு போகிறோம், நம்ம ட்ரெயின் டிக்கெட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன்னு எடுக்கிறேன்னா, அந்த கோயம்புத்தூருக்குரிய டிக்கெட் என் கையில் இருந்தால் தான் அந்த ட்ரெயின்குள்ளே போக முடியும் இல்லையா? நான் பாட்டுக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு 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 இதுக்குள்ளே நம்ம போனோம்னா, ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஸோ திருநெல்வேலி போகிற ஒரு ட்ரெயினில் போனால் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற கோல், நான் எதை நோக்கி போகிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதை எதிர்பார்க்குறேன், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதில் இருக்கிறோமா? இல்லை, நம்ம ஒன்று இந்த பக்கம் ஒன்று யோசிப்போம், அந்த பக்கம் ஒன்று யோசிப்போம். ஒரு கான்சென்ட்ரேட்டான ஒரு மைண்டு நமக்கு கிடையாது. நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய கரெக்டாக போகிறதே இல்லை. அப்படியே பாதைகள், வெவ்வேறு பாதை, என்ன வேணாம், அவன் ஒரு இதில் நல்லா இருக்கானா, ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம், இவன் இப்படி பண்ணுறானா நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம். இப்படி தான் நம்முடைய இதுங்களை யோசிச்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு ஸ்டெடியான மைண்டு கிடையாது. கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாருப்பா, நீ செய், நான் உனக்கு அதுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுக்குறேன், அதை செய்யறதுக்கு வேண்டிய பலனை கொடுக்குறேன்னு சொல்றாரு. சும்மா வந்து கடவுள், இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ படிக்காம உட்காந்து பூஜை பண்ணா பாஸ் ஆகிட முடியுமா? படிக்காம ப்ரே பண்ணா கடவுள் பாஸ் ஆக்கிடுவாரா? கிடையாது. நீ முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு உன்னை அறியாம நம்ம அறியாம ஒரு சக்தி நமக்குள்ள இருந்து ஒரு ஸ்ட்ராங் கொடுக்குது. அது நமக்குடைய ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம். அப்படி மேலே பார்த்து கடவுளே நீ கூட இரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சக்தி, அதுதான் நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய நம்ம தான் செய்யணும், நம்ம பிளான் பண்ணி செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். ஏன்னா டைம் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன், ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட்ஸ் இருக்கான் ஒரு நாளைக்கு. இவ்வளவு பெரிய இது, சரியா? 24 hours பிரிச்சோம்னா 86,400 ஹவர்ஸ், அதாவது செகண்ட்ஸ் இருக்கு. இந்த நாளை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? கிடையவே கிடையாது. எவ்வளோ வேஸ்ட் ஆக்குறோம் இல்லையா? நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த செலவு பண்ண வேஸ்ட் ஆகின நேரத்தை உங்களால திரும்ப வாங்கவே முடியாது. நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருங்க, மல்டி மில்லியனரோட இருங்க, உங்களால வாங்கவே முடியாது. அப்ப என்னதான் நம்ம பண்றது? காலையில் எழும்போது என்னென்ன வேலைகளை என்னென்ன செய்யணும், இன்னைக்கு எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இந்த ஒர்க் இன்னைக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இந்த கமிட்மெண்ட்டை நான் இன்னைக்கு இதை முடிக்கணும், நாளைக்கு போன்னு அந்த தள்ளி வைக்கிற பிரச்சனையே வச்சுக்கோ, எந்த காரியமும் நடக்காது. இப்போ எக்ஸாம்ஸோட நம்ம எக்ஸாம் எழுதுவோம், என்ன பண்ணுவோம், முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸை தான் நம்ம எழுதுவோம். நம்ம பேரும் சொல்லுவாங்க தெரியுமா, அதில் அந்த 1 mark இருக்கும், 5 marks இருக்கும்,
20 மார்க்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கடகடை எழுதிடுவோம். அப்புறம் தான் தெரியாததுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு முக்கியமோ அதை நம்ம பண்ணணும். நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், என்ன அவசரம் அப்படின்னு நம்மளுடைய சோம்பேறித்தனத்தாலையும் நம்மளுடைய வேண்டாத எண்ணங்களாலையும் அந்த காரியங்களை நம்ம தவற விட்டுறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ராஜாவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம். அந்த ஃப்ரெண்டு வந்து எப்போ செம்ம சோம்பேறியா இருப்பான். அப்போ அந்த ராஜா யோசிச்சாராம், இவனை எப்படியாவது மாற்றணும். சரி, அவன் சோம்பேறித்தனத்தால அவன் ஏழ்மையான நிலையில இருந்தான். அவர் என்ன சொன்னாலும், அந்த ராஜா சொன்னாலும் அவன் மாறுற மாதிரி இல்லை. அப்போ அந்த ராஜா அவன்கிட்ட சொன்னாராம், ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னன்னா, இன்னைக்கு நான் கஜானாவை திறந்து வச்சிடறேன், ஓகேயா, ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடுறேன். காலையில சூரியன் அதாவது ஆரம்பிக்கும் பொழுது திறந்து வைப்பேன், அஸ்தமனம் ஆகும்போது மூடிடும். அதுக்குள்ள நீ வந்து உனக்கு என்ன பொருள் வேணுமோ நீ அந்த கஜானால இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டான். இவனும் அழகா ஓகேன்னு சொல்லிட்டானா. ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு போய் சாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டானா. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாக்கு எடுத்து ரெடியா போய் அரண்மனை வாசல்ல போய் நின்றுனோம். உதிச்சதும் ஓடி போய் நம்ம அள்ளிக்கணும் பிளான் பண்ணான். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியாம வழக்கம் போல சோம்பேறியா தூங்கினவன் மத்தியானம் தான் எழும்பினான். மத்தியானம் எழும்பினவன் என்ன பண்றான், வேகமா ஐயோ மத்தியானம் ஆயிடுச்சுன்னு பாக்குறான். அஸ்தமனம் அவருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து உட்கார்ந்ததும் அவன் ஒரு ஹோட்டலை தாண்டி போகும்போது அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பசி எடுத்தோன்னு என்ன பண்றான், உட்காந்து சாப்பிடலான்னு சாப்பிட்றான். சாப்பிட ஆரம்பிச்சவன், ரொம்ப ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சவன் ஐயோ அப்படி திருப்பி பார்க்க, ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இன்னும் இருக்கே டைம் அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து அந்த சாக்கை தூக்கிட்டு ஓடி வரான். ஓடி வந்துட்டே இருக்கும்போது அப்படியே நீண்ட நாள் நண்பன் ஒருவனை பார்க்குறான். அந்த நண்பன் கிட்ட நின்று பேசுறான். பேசி ரொம்ப நேரம் பேசி அவனுடைய அந்த எண்ணத்துக்கு அவன் போனோன்ற அந்த கோலை மறந்துட்டான். திடீர்னு ஐயோ டைமை ஐயோ சூரியன் மறைய போற டைம் வருது, நம்ம அதுக்குள்ள ஓடலான்ட்டு என்ன பண்றான், திருப்பி அவன் என்ன பண்றான், கடன்னு ஓடுறான். ஓடி கரெக்டா அந்த கேட்டை தொடரும் போது சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுது. அந்த வந்து கஜானா வாசல் மூடி. இதை மாதிரிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். நம்ம அதை பிளான் பண்ணி எந்த காரியமும் செய்யறது இல்லை. எதுவுமே ஒரு பிளான், சேமிப்பு கிடையாது, வாழ்க்கையில வார்த்தைகளுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, செயல்களுக்கு ஒரு அது என்ன நடக்கும்ன்ற அந்த கான்சிக்வன்சஸ் யோசிக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. புரிதுங்களா? என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் விடுங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த இன்னைக்கு இருக்கான்னு அந்த யோசிக்கிறத விட அழகா பிளான் பண்ணுங்க. ஏன் அப்படி? நமக்கு மட்டும்தான் கடவுள் அந்த அறிவை கொடுத்துருக்காரு. மிருகங்களுக்கு யாருக்கும் நாளைய தினத்தை பத்தி கவலையே கிடையாது. இன்னைக்கு ஒரு சிங்கம் பாருங்க, ஒரு வேட்டையாடுதான், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த ஃபுட்டை சாப்பிடுது, வேண்டான்ற மிச்சத்தை போட்டு போயிடுது, வேற ஏதாவது மிருகங்கள் வந்து சாப்பிடுது. பட் நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சுக்கிறோம், நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம், நாளன்னைக்கு நம்ம வரப்போற நம்ம சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பிளான் பண்ண தெரிஞ்ச நமக்கு நம்முடைய வேலைகளையும் பிளான் பண்ண கத்துக்கணும். யார்கிட்ட எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கணும், நம்முடைய நேரத்தை எதுல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கேஜெட்ல தான் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா? சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து மொபைலு, கேம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையவே கிடையாது. உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வேஸ்ட் ஆகுது இல்லையா? இந்த சிந்தனை நம்மளால ஒரு நல்ல விஷயமே திங்க் பண்ண முடியல. நைட்டு படுத்தா கூட இது அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ, அதுவா இருக்குமோ, நம்மளை அறியாமலே நம்ம மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள், எண்ணங்கள். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா நமக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு மைண்டை வந்து கரப்ட் பண்ணி விட்டுருது இல்லையா? ஆனா அவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. யாரெல்லாம் கலகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் நிம்மதி இல்லாம பண்றாங்களோ அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அதை பார்க்கறவங்க, அதை கேட்கறவங்க, புரியுதுங்களா, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்துட்டு விடிய உட்காந்துட்டு இருக்கோம், நாளைக்கு என்னவா இருக்குமோன்னு யோசிப்போம் இல்லையா? நம்ம தான் அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். ஸோ வாழ்க்கையில எது தேவை, அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. குடும்பத்தோட உட்காந்து முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கடவுள் நமக்கு வந்து எவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு தெரியுமா? அதாவது உன் சாய்ஸ் படி நீ வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வரோம்னா நமக்குள்ள நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? வரும்பொழுது நமக்கு ஒரு காஃபியோ தண்ணி எடுத்து கொடுங்க, ஏதோ ஒண்ணுத்துக்கு என்னப்பா நல்லா இருக்கான்னு கேட்க ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஏதோ ஒண்ணு இருக்காங்களே. அப்ப கடவுள் நமக்கு எவ்வளவு அழகா ஒரு குடும்பங்களை கொடுத்துருக்காரு இல்லையா? அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். அந்த வரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு லைஃப்ல முன்னேறி போகும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுதே கடுகடு எவனோ கடிச்சதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுதே தன் மனைவி அது பாட்டுக்கு அப்பாவியா இருக்கும், அதுகிட்ட மூஞ்சியை காட்டுறது, பசங்களை பார்த்தா ஏதோ வெறுப்பா காட்டுறது. வாழ்க்கையில எதுவுமே சரி, எதுவுமே ஒரு பெரிய விரக்தியா, இவங்களை சுத்திலும் ஒரு 100 பேர் சோக கீதம் வாசிக்கிற மாதிரியே இருப்பாங்க, மேட்ரே இருக்காது.
மேட்ரே இருக்காது. என்னன்னு சிம்பிளா கேட்டு பாருங்க. அவன்லாம் நல்லா இருக்கான்டா, அவன் ஒண்ணுமே பண்ணலடா, ஆனா அவன் நல்லா இருக்கான்டா, நான் இவ்வளவு உழைக்கிறேன்டா, எனக்கு எதுவுமே நடக்கல. அவனோட வேதனை என்னன்னா அவனுக்கு நடக்கலன்றதை விட அவன் நல்லா இருக்கான்றதுதான் போகும். புரியுதா? ஏன் நடக்கல, ஏனால இந்த காரியம் நமக்கு தடைப்பட்டு போயிருக்கு, இன்னைக்கு ஏன் நம்ம இந்த இடத்துல ஸ்டக்கா இருக்கோன்றதை யோசிச்சுன்னா லைஃப்ல அடுத்தபடி நம்ம ஏறி போயிட்டே இருக்கலாம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? நேரத்தை கரெக்டா செலவிடுங்க. கடவுள் பயம் இருக்கணும். ஆனா அந்த கடவுளை நான் பயம் இருக்குன்ற பேர்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டுல கடவுள் பார்த்துப்பாருன்னா கடவுள் பார்க்க மாட்டார். வாய்ப்புகளை கொடுப்பார். நீ என்னவா பயன்படுத்திக்கிற, நீ அது என்னவா செய்யறன்றது உன் கையில தான் இருக்கு. புரியுதா? நீ நல்லது செய்யணும்னு நினைச்சனா நல்லது நடக்கும். புரியுதுங்களா? இன்னொரு கதை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு கடவுள் ஒரு 2 பேர் ஒரு தீவுக்கு போனாங்களாம், ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர். அப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டுங்க 2 பேர் சொன்னாங்களா, நம்ம 2 பேரும் 2 பாதியா இந்த தீவை பிரிச்சுக்கலாம், நீ இந்த பக்கத்துல போய் இருந்து கடவுள் கிட்ட கேளு, நான் அந்த பக்கத்துல இருந்து கடவுள் கிட்ட கேட்கிறேன்னு நண்பர்கள் பிரிச்சான். முதல்ல போனவன் என்ன பண்ணானா, கடவுள் கிட்ட கடவுளே எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுனப்போ கடவுள் அழகா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாராம். அப்ப அதை சாப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க போர் அடிச்சிடும், இது ஏதாவது ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமே போது அதே மாதிரி ஒரு கப்பல்ல உடைஞ்சு ஒரு தனியா ஒரு பெண் வந்துச்சான். அந்த தீவுல அந்த கப்பலை உடஞ்சிருச்சு இவங்கள மாதிரியே. ஸோ அந்த பெண்ணை பார்த்து இவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போய் இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இப்படியே அவங்க ஒரு வீடு கட்டினாங்களாம். அப்படியே கடவுள்கிட்ட ஒன்னொன்னா கேட்டு கடவுள் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்களாம். இவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு, என்னடா இந்த தீவுலேயே இருக்கிறோமே சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, கடவுள் கிட்ட கடவுளே எனக்கு ஒரு கப்பல் ஏதாவது எங்களை கூட்டிட்டு போய் சிட்டியில எங்களை விடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, அந்த தீவை விட்டு விடுவோம். அதே மாதிரி கப்பல் வந்துச்சான். கப்பலுக்குள்ள ஏறி உட்கார்ந்தாங்களாம். ஏறி உட்காரும்பொழுது அவனுடைய மனைவி கேட்டாப்லையா, நீ ஒரு நாள் என்கிட்ட சொன்னிய உன் கூட இன்னொரு நண்பனும் இருந்தான்ட்டு, அவன் தீவோட அந்த பகுதி இருக்கான், அவன் என்ன ஆனான்னு தெரியும், அவனுக்கு என்ன ஆயிருக்கும், நான் கேட்டுதான் கடவுளை எல்லாம் கொடுத்தாரு, அவனுக்கு என்ன கொடுத்துருப்பாரு, அவன் என்ன பண்றானோ யாருக்கு என்ன தெரியணும்ல. அப்போ மேல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். கடவுள் சொன்னாராம், அவன் நல்லா தான் இருக்கானோடனே கடவுள் என்ன ஐயா சொல்றீங்கன்னு கடவுள் கிட்டே அவன் கேட்கறான். கேட்டோடனே கடவுள் சொன்னாராம், நீ இந்த தீவுல நல்லா இருக்கணும்னு அவன் காலையில மத்தியானம் மாலையில நைட்டு 4 வேளையும் என்கிட்ட என்ன சொல்லுவானா, என் நண்பன் அந்த முதல் தீவுல இருக்கான், அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுங்கன்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாப்லையா. சரியா? இதை கேட்டதும் அந்த நண்பன் ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சானா. ஐயோ, நான் இவனை யோசிக்கவே இல்லையே, ஆனா அவன் எனக்காக யோசிச்சானேன்னு நினைச்சான். இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம், எத்தனை பேர் அடுத்தவன் நல்லா இருக்கணும் நம்ம யோசிக்கிறோம், எடுத்தவங்க பேர் அடுத்தவங்களுடைய உழைப்பை பார்த்து பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், இன்னும் அவங்க நல்லா உழைக்கட்டும் யோசிக்கிறோம். கிடையவே இல்லைல்ல. போட்டி, பொறாமை, கோபம், எரிச்சல், யாரை பார்த்தாலும். ஏன்னா அவன் நல்லா இருக்கான் போது வெறுப்பு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, ஒருத்தவங்க கிட்ட நல்லா பழகிட்டு முதுகுல குத்துறது, இல்ல அவங்கள பத்தி தவறா பேசுறது, என்னெல்லாம் இந்த உலகத்துல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்றாங்க தன் ஒருத்தன் வாழ்றதுக்காக. மற்ற யாரை பத்தியும் கவலைப்படல, சுயநலமா இருக்காங்க இல்லையா? நம்ம சுயநலமா இருந்தோம்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். சுயநலம் தேவைதான், ஆனா அதுக்காக மற்றவங்களை பத்தி கொஞ்சமாவது கேர் பண்ணணும். நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருங்க, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருங்க, நீங்களா வாழுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனிதர்களா வாழுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய சொத்து சேர்த்து வைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் நீங்க செய்யற செயல்கள் நல்லதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க காதுல அது விழும்பொழுது நாளைக்கு அவங்க இந்த சமுதாயத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா சூப்பரா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாங்க. அது உங்களுடைய நடத்தையில தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது நேரத்தை வேஸ்ட் ஆக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுமையா யோசிச்சு பிளான் பண்ணி அழகா உங்களுடைய வாழ்க்கையை கான்ஃபிடென்ட்டோட ஓப்பன் பண்ணுங்க. கஷ்டங்கள் இருக்கா, இருக்கட்டும், அந்த கஷ்டங்கள் மாறுன்ற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சும்மா இல்லைன்னு இருக்காதீங்க, இருக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாகவே நினைங்க. புரியுதா? குழந்தை படிக்கிறானா, தம்பி நல்லா படிப்பா, நல்லா நீ படிப்புப்பா, இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ண, அப்படி சொல்லி பாருங்க. அது சொல்ற விதம் இருக்கு, வார்த்தைகளுடைய விதம் தான் இன்னொருத்தனை நல்லவனாகவும் மாற்றும் கெட்டவனாகவும் மாற்றும். அதனால வார்த்தைகள் பேசும்போது அதோடைய கான்சிக்வன்சஸை யோசிச்சுட்டு பேசுங்க. நம்ம மனைவிகிட்ட ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், இல்லை குடும்பத்தில் யாருக்கட்டும், இல்லை யாருக்கிட்ட பேசினாலும் சரி கவனத்தோட பேசுங்க. வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. ஏதேனும் உங்களுக்கு இதில் கருத்து மாற்றம் இருந்தால் மறக்காம வாங்க, நம்ம முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல பேசலாம். உங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய நோக்கங்கள்ல இருந்து மாறாதீங்க. நேரா நீங்க என்ன எண்ணிருக்கீங்களோ அந்த ஒரே நோக்கத்துல இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. எதிர்காலத்தெல்லாம் குறித்து பயப்படாதீங்க. இந்த நிகழ்காலத்துல கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரா, அதை வச்சு அழகா பிளான் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.